ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் டெலிஷியஸ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது எடுத்து ரெடியாக வச்சுட்டு லஞ்ச் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்தது, அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரையிங்குக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஊற போட்டாச்சு. அப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பாயசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் கோங்கூரை கீரை வாங்கி ஆஞ்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பளக்கட்டு இருக்குது, ஸோ அப்பளம் வறுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வெள்ளரிக்காய் மோர் போட்டு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு வைக்கலாம்னா பர்பிள் கேபேஜ் இருக்குது அப்படின்றதுனால பர்பிள் கேபேஜில் சைட் டிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி யோசித்து வச்சுருக்கேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு லீவு வீட்டில் அப்படின்றப்ப வந்து சாதம் வடிக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணுறேங்க. அதனால் கிண்ணத்தில் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு அரிசி போட்டு அதுக்கேற்ற தண்ணியும் போட்டு அரிசி வேக வைக்க வச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம கீரை கடையிறதுக்கு எப்படியும் பருப்பு தேவை. ஸோ பருப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர அளவுக்கு அதை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பர்பிள் கேபேஜ் கட் பண்ணி வச்சுட்டேன். வெள்ளரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா, பருப்பு வந்து ஒரு 3 விசில் வந்துருச்சு. ஸோ அடுத்தபடியாக ஒரு அகலமான கடாய் எடுத்து அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கான எண்ணெய், சமையல் எண்ணெய் விட்டாச்சு. ஸோ எண்ணெய் சூடான உடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வந்து கருட்டி எடுக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நமக்கு டைம் இருக்கும்போது அந்த கீரை இருக்குல்ல, இந்த கீரை வந்து நல்லா சால்ட்டு போட்டு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து நல்லா வடித்து கொஞ்சம் லேசாக ட்ரை பண்ண விட்டுடணும். ஸோ இதுக்கு நடுவில் இந்த தக்காளியும் இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கீரையை வந்து பச்சை மிளகா தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆவியில் வேக விட்டுடலாம். ஸோ எல்லா கீரையும் சேர்த்துட்டதுக்கப்புறமா வந்து ஒரு மூடி ஒன்று போட்டுடலாம். ஸோ மூடி போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காய்கறியில் வர அந்த தண்ணியிலே வந்து மொத்த கீரை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் அதை அரைச்சோன்னா நல்லா ருசி கொடுக்கும். ஸோ கீரை வதங்குற நேரத்துக்குள்ளே இங்கே நம்ம பார்த்தோன்னா அரிசி வந்து நல்லபடியாக பொல்லன்னு வெந்து வந்துடுச்சு. ஸோ வெந்து வந்த அரிசியிலேருந்து நம்ம கஞ்சி தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ இந்த கஞ்சி வடிக்கிறது ஏற்கனவே நான் என்னோடய வீடியோஸில் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் இப்போயும் சொல்லிடுறேன். ஸோ கஞ்சி வடிக்கிறதுக்கு கிண்ணம் தனியாக வச்சுக்கணும். இந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரத்துக்கு தனியாக நமக்கு கை துணி தேவை கிடையாது. அதுலேயே 2 ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஹோல்டரையும் பாத்திரத்தினுடைய சென்டரை நோக்கி அழுத்துற மாதிரி பிடிச்சி வடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்டுன்னு அழகாக கஞ்சியும் நம்ம வடித்த சாதமும் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இது பார்த்தோன்னாக்கா இது ரொம்பவுமே ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு கிச்சன் யூட்டிலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அரிசி வடிக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அரிசி மட்டும் இல்லை, பாஸ்தா போன்ற மற்ற விஷயங்களுக்கும் அது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்தோம்னாக்கா நம்ம கீரை வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அந்த நிறம் மாறினது கூட நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ கீரை, தக்காளி, பச்சை மிளகா இது 3த்தையும் போட்டு வதக்கி முடித்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற விட்டுடணும். ஏன்னாக்கா இப்போ இது மிக்சியில் வந்து ஒரு 2 இல்லை 3 பல்ஸ் போட்டு எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால சுட சுட நம்ம வந்து போட முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் இது நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். ஸோ இது ஆறுற நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அது சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேபேஜ் அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 டீஸ்பூன் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பர்பிள் கலர் கேபேஜ் வந்து ஃபுல்லாக அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். அது எண்ணெயில் வதங்க வதங்க நல்ல ஒரு ருசியும் மணமும் கொடுக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கம்ப்ளீட்டாக நான் வந்து அந்த எண்ணெயும் சால்ட்டும் சேர்ந்து ஒன்றா இணைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அந்த ஆவிலே அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். அதனால நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். பட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாதியாக வதங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த வதங்கின இந்த கேபேஜோடு நம்ம அப்படியே சாப்பிட முடியாது அப்படின்றதுனால இது கூட என்னென்னாக்கா ஒரு ப்ரீ மிக்ஸ் ஒன்று நான் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க வீட்டில். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உடச்ச கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு இது 3ம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பர்பிள் கேபேஜ் நல்லா
வெந்து வந்ததுக்கப்புறமா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ப்ரீ மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது நல்லா திரட்டி கொடுக்கணும். ஸோ பார்த்தோன்னா இந்த பர்பிள் கேபேஜுக்குமே ஒரு நேச்சுரலாக ஒரு அரோமா ஒன்று இருக்குது. அண்ட் அது கூட நம்ம இந்த உடச்சிக்கடலை பொடி, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த ப்ரீமிக்ஸ் பொடி சேர்க்கும்போது பார்த்தோன்னா அரோமா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் அண்ட் டேஸ்டியஸ்ட் ரெசிபீஸ்ன்றதுக்கு நான் 100% சப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த பர்பிள் கேபேஜில் ஆந்தோசயானின் இருக்குன்றதுனால இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜவ்வரிசி பாயசத்துக்கு வெந்நீர் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் அடுப்பில். ஸோ நல்லா கொதித்து வந்துடுச்சு தண்ணி. இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியை வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இது கொஞ்சம் அப்பப்போ நம்ம அடியில் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த ஜவ்வரிசி ஏற்கனவே கொஞ்சம் வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் நடுவில் மறந்துட்டோம்னாக்கா கூட அடியில் போய் பாத்திரத்தில் அது ஒட்டுக்கும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம கீரை நல்லா ஆறிப்போச்சு. கீரை, தக்காளி, அந்த பச்சை மிளகா மிக்ஸ் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ நல்லா ஆறிப்போச்சு. ஸோ அந்த ஆறின அந்த மிக்ஸ் எடுத்து என்ன பண்ணலான்னா நம்மளோட மிக்சர் கிரைண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து நம்ம அரைச்சோன்னாலே போதும். ஸோ இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீரை வதக்கின கடாயிலே நம்ம திருப்பி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ அது இருக்கட்டும்னு விட்டுட்டு இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயசம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ அது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு பால் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. பாயசத்துக்கு எப்போவுமே நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியண்ட் ஒன்று யூஸ் பண்ணுவேங்க. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் மாதிரி கூட சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தோன்னாக்கா ஜென்ரலி நமக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கிது இந்த எம்டிஆர் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ மல்டி பர்பஸ் மிக்ஸ். இது எது கூட வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு என்னென்னா இந்த பாயசத்தோடு இது சேர்த்தோன்னாக்கா அந்த டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தோன்னா நான் இதில் ஏற்கனவே அதில் அவங்க சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால நம்ம ஆடடாக சுகர் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பாயசத்து கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த எம்டிஆர் பாதாம் மிக்ஸ் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுவே பார்த்தோன்னா அதுலேயே சுகர், அப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக கேசரி, பாதாம் எல்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க அப்படின்றதுனால ஜஸ்ட் இது லேசாக சூடாகிற அளவுக்கு நம்ம வந்து கலக்கி கொடுத்தோம்னாலே போதும். அருமையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இது வந்து இந்தியன் போபான்னு சொல்லுவாங்க. நான் இப்போ போபா வருது இல்லையா நம்மளுக்கு, நிறைய ட்ரிங்க்ஸோட கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. இது வந்து இந்தியன் போபான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு டெசர்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஏற்கனவே அடுப்பில் லேசாக சூடாகிறதுக்காக போட்டிருந்த பருப்பு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரை, டொமேட்டோ அண்ட் பச்சை மிளகா அந்த விழுது இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வந்து நம்ம பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது லேசாக நம்ம வந்து சூடு பண்ணணும். அதாவது இந்த பருப்பும் இந்த கீரை விழுதும் சேர்ந்து கொஞ்சம் ஒன்றா கொதித்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கீரை கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலான்னாக்கா தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இந்த கோங்கூரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னாக்கா இரும்பு சத்து, கால்சியம் சத்து நிறைய இருக்குன்றதுனால உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான ஒரு கீரை வகை இது. கீரைகளே ஜென்ரலி ஹெல்த்தி தான். பட் இந்த கோங்கூரில் லேஸ் அந்த புளிப்பு இருக்கிறதுனால சுவையுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னாக்கா இந்த கீரை நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ இது மேலே தாளித்து போடுறதுக்காக ஒரு குட்டி குழி கரண்டியில் நம்ம எண்ணெய் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அது சூடான உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு, உளுந்து லேசாக செவந்த உடனே 2 காஞ்ச மிளகாய். ஸோ நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக. இந்த காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்காக நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா ஸ்ப்ளட்டர் பண்ண விட்டுடலாம். இந்த ப்ராசஸ் கருவேப்பிலை போடும்போது நம்ம நெருப்பை அணைச்சிடலாம். இப்போ அந்த தாளித்த அந்த காம்பனன்ட்ஸ், அந்த தாளித்த அந்த இதை எடுத்து நம்ம கீரை மேலே ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், கீரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த டிஷ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், சமையல் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், சீர் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது.
அதாவது அகத்தை சீராக்கும் சீர் அகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா உபதைகளுக்கு நல்ல மருந்து சீர் அகம். ஸோ அதோட ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு ஒரு உளுந்து சேர்த்துட்டோம்னாக்கா, ஸோ அடுத்தபடியாக அது கூட நம்ம வதக்கிறதுக்காக வச்சுருக்கிற பச்சை மிளகா அண்ட் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அது ஸ்ப்ளட்டர் ஆகணும். நல்ல படப்படன்னு வந்த உடனே அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கும் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். ஸோ ஒன்ஸ் அந்த மஞ்சத்தூள் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு அந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீர் சத்துள்ள காய்கறிகளை நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அந்த சிறுநீரக பிரச்சனைகள், சிறுநீர் கழிக்கும்போது வரக்கூடிய எரிச்சல் அதெல்லாம் தணிக்கிறதுக்கான அந்த மொத்த சத்துமே வந்து நம்ம நீர் காய்கறிகளில் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் நீர் சத்துன்னு கூட நம்ம சொல்லலாம் அது. ஸோ வெள்ளரிக்காவை லேசாக வதக்கி எடுத்துட்டோம். இப்போ தேவைக்கான உப்பு இப்போ நான் பார்த்தேனாக்கா கரெக்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த உப்பு கூட சேர்த்துட்டு லேசாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கறிகாலெலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அகெயின் நம்மளுடைய அந்த ஸ்பெஷல் ப்ரீமிக்ஸ் ஏற்கனவே நம்ம அந்த பர்பிள் கேபேஜ்க்கு போட்டோம் இல்லையா, அதே பவுடர் தான். அதாவது உடச்ச கடலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரீமிக்ஸ். இது ப்ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா முக்கால்வாசி நம்ம சமையலுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் போட்டுட்டு வெள்ளரிக்காயோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஸோ இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து நல்லா அடித்து வச்சுருந்தது. ஸோ அந்த அடித்து வச்ச தயிர் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெள்ளரிக்காயோடு சேர்ந்து வதங்கி இருக்கக்கூடிய மற்ற காம்பனன்ட்ஸோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஸோ கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தாலே அந்த மோர் குழம்புக்கான அந்த டெக்ஸ்டர் நம்மளால் உணர முடியும். ஸோ இதோ மோர் குழம்பு கூட ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு எப்போவுமே கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான கட் பாக்டீரியான்னு சொல்கிறோம், லாக்டோபெசிலஸ், அது வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ அதனால் லேசாக ஒரு கொதி வந்தாலே போதும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த ஆஃப்டர்நூன் லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடித்து வச்சுருக்கிற அரிசி சாதம், அடுத்தபடியாக நம்மளுடைய பர்பிள் கேபேஜ் வித் உடச்சக்கடலை ப்ரீமிக்ஸ் பவுடர், அடுத்தது பார்த்தோன்னாக்கா கோங்கூரா கீரை, புளிச்ச கீரைன்றதுனால டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் போட்ட மோர் குழம்பு, அப்புறம் அப்பளம். அதோட டிசர்ட்க்கு நம்ம செஞ்சு வச்சது இந்தியன் போபா, அதாவது நம்ம ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆச்சுங்க. இதோட டைம் மதியம் 1:25 ஆகுது. எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் ஓடலிஷியஸ். அடுத்த முறை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.